சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்த கண்டுபிடிச்சாதான் லைஃப் ரொம்ப ஹெவியா இல்லாம இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு லேட்டா தான் புரிய ஆரம்பிச்சது. நம்ம எல்லாருக்குமே 20ஸ்ல கேட்கிற ஒரே கேள்வி என்ன? உங்களோட கோல் என்ன? நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? ஒரு கரியர்ல போய் செட் ஆயிட்டீங்களான்னு தானே. ஆனா யாராச்சும் ஒருத்தங்க நம்மள பார்த்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்களா? ஸ்கூல் முடிஞ்சதும் காலேஜ் போனோம். அதுக்கப்புறம் ஒரு ஜாப், கரியர், அதுல நெக்ஸ்ட் லெவல், மேரேஜ் ஆயாச்சா? லைஃப்ல செட்டில் ஆயாச்சா? இதுதானே. நம்ம எல்லாருக்குமே லைஃப்ங்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாரி ஆயிடுச்சு. அதுல ஏதாச்சும் ஒரு செக்லிஸ்ட்ட ஃபில் பண்ணாம போயிட்டோம்னு வைங்களேன், நம்ம ஒருவேளை ஃபெயிலியரோங்கிற ஒரு ஃபீலிங் நமக்கே வர ஆரம்பிச்சுரும். இந்த வீடியோல நான் பேச போறது மோட்டிவேஷனும் இல்ல, சக்சஸ்க்கான ஃபார்முலாவும் இல்ல. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ரியலைசேஷன் அண்ட் என்னோட அன்லேர்னிங் ப்ராசஸ். சரி, நம்ம எல்லாருக்கும் ஏன் 20ஸ்ங்கிறது இவ்ளோ பிரஷரைஸ்டா இருக்கு? எஸ், 20ஸ்ங்கிறது ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு ஃபேஸ். ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ், ஆம்பிஷன், எனர்ஜின்னு சொல்லி போய்க்கிட்டே இருக்கும். அதுவே இன்னொரு சைடு பார்த்தா கம்பேரிசன், ஃபியர், பிரஷர்ன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பக்கம் இருக்கும். இதை விட ஹைலைட்டே இந்த சோஷியல் மீடியால ஓபன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 இயர்ஸ் ஆயிருச்சா, ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 23லயே ஃபாரின் ஜாபுக்கு போயிடுறாங்க. 28ல லைஃப்ல செட்டிலே ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளே நம்ம கிட்ட கேட்கிற கொஸ்டின் என்ன? நம்ம எங்க தான் இருக்கோம்? நம்ம ஒருவேளை லேட்டா இருக்கோமோன்னு தானே. இந்த மாதிரி நான் அடிக்கடி கேட்டிருந்திருக்கேன். நீங்களும் அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா உண்மை என்னன்னா, லைஃப்ங்கிறது ஒன்றும் ரேஸ் கிடையாது. இந்த சோஷியல் மீடியா தான் நமக்கு அது ஒரு ரேஸ் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம ஜென்ரேஷனோட ப்ராப்ளம் லேசினஸ்ல இல்ல. நமக்கு இருக்கிறது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் சுத்தமா இல்லாம இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். ஆக்சுவலி நானும் அப்படிதான் இருந்தேன். கிளியரான கோல்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னையே நான் எவ்வளவோ நாள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி பிளானர்ஸ், விஷன் போர்டு அண்ட் ஸ்ட்ரிக்டான டைம்லைன்ஸ் கூட ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்குள்ள ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்றேன்னே வச்சுக்கோங்களேன், உடனடியே அடுத்து என்ன கோல் இருக்குன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சேன். எனக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்கும் போது அது எனக்கு ஒரு கில்ட்டான ஃபீலிங்காவும் மாறுச்சு. அதே மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஸ்லோ பண்ணிட்டேன்னு வைங்களேன், ஒருவேளை நான் ஃபெயிலியரோங்கிற ஃபீலிங் எனக்கு வந்திருக்கு. பட் அந்த இடத்துல தான் பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்த நான் ரியலைஸ் பண்ணவே ஆரம்பிச்சேன். என்கிட்ட கோல் இருந்துச்சு, ஆனா பீஸ் சுத்தமா இல்ல. இப்படி பர்ன் அவுட்டா இருக்கிறத பத்தி நிறைய பேர் பேசாத விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பர்ன் அவுட்ங்கிறது ஓவர் ஒர்க் லோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது கிடையாது. எப்பவுமே ஃபியூச்சரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது அண்ட் பிரசன்ட்ங்கிற ஒரு விஷயத்த சுத்தமா என்ஜாய் பண்ணாம இருக்கிறது. எவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்ம ஒன்றும் அவ்வளோலாம் பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு விஷயத்த யோசிச்சேன். ஒருவேளை இதுதான் லைஃபா, இல்ல டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணுமான்னு. எஸ், அந்த கேள்விதான் என்னோட டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. சரி, இப்படி இருக்கே, இதுக்காக நீ உன்னோட கோல்ஸை விட்டுட்டியா நாஃபியான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நான் என்னோட கோல்ஸை விடல. ஆனா அது மேல இருந்த டெஸ்பிரேஷனை விட்டுட்டேன். எல்லா விஷயத்துக்கும் இப்பவே கிளாரிட்டி கிடைக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது நம்மளால அக்செப்ட் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. பட் நான் அக்செப்ட் பண்ண லேர்ன் பண்ணேன். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆனும் ஆக ஆரம்பிச்சேன். ஸ்லோ மார்னிங்ஸ், லெஸ் பிளானிங் அண்ட் மோர் அப்சர்விங், இது எல்லாம் தான் என்ன மாத்துச்சு. அந்த ஒரு சைலண்ட்ல தான் எனக்கே நான் கேட்டுக்கிட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, உண்மையாவே நீ ஹாப்பியா இருக்கியா இல்லையா நாஃபியான்னு. அண்ட் அந்த டைம்ல தான் என்னோட ஹாப்பினஸ் எங்க இருக்குங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த டைம்ல நான் என்கிட்டே நோட்டீஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன மூமெண்ட்டையும் நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அது பீஸ்ஃபுல்லா ஒரு இடத்துல உட்காந்து டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க கூட உட்காந்து ஆனஸ்டா ஒரு கான்வர்சேஷனை மேக் பண்றது, தனியாவே இருந்தாலும் அது கில்ட்டி இல்லாம ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுது. அப்புறம் நான் பண்ணிட்டு இருந்த ரொம்ப பெரிய தப்பு, நோ சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தது. அதை விட்டுட்டு எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம நான் நோங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சேன். அண்ட் இதுல எனக்கு கிடைச்ச கிஃப்ட் என்னன்னா, ஆன்சைட்டியே இல்லாத ஒரு தூக்கம். இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயமா தெரியலாம். பட் இது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானதும் கூட. இதை எல்லாத்துல இருந்தும் நான் லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னா, ஹாப்பினஸ்ங்கிறது அவ்வளோ காம்ப்ளிகேட்டடானதெல்லாம் கிடையாது. நம்ம மைண்டு தான் அதை நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா காட்டுது. இதை எல்லாத்துல இருந்தும் நான் கத்துக்கிட்ட ரொம்ப பெரிய லெசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், லைஃபுக்கு டெட்லைனுங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த ஒரு ஏஜ்ல சக்சஸ பாத்தரணும் தானே. ஆனா சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு ஏஜ் லிமிட் இல்லவே இல்லை. ரொம்ப லேட்டான ஏஜ்லயும் ப்ளூம் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட கோல்ஸ் நம்மளோட வர்த்தை செட் பண்ணவே பண்ணாது. எந்த ஒரு கோல் அச்சீவ் பண்ணலனாலுமே நம்ம வர்த் தான் சொல்லிட்டு நம்ம நம்பணும். அதுதான் உண்மையும் கூட. தேர்டா நான் கத்துக்கிட்ட ரொம்ப பெரிய லெசன் என்னன்னா, கம்பேரிசனுங்கிறது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி. எல்லாரும் இந்த யூடியூப்ல ரீல்ல எல்லாம் ஹைலைட்ஸ் தான் காட்டுவாங்க. இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் யாருமே காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி பீயிங் ஆவரேஜ் இஸ் ஆல்சோ ஹியூமன். ஆனா அதை நம்ம அக்செப்டும் பண்ணாம அதுல இருந்து ஓடிக்கிட்டே தானே இருக்கோம்.
எல்லா நாளுமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனா இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ரூலும் கிடையாது. எல்லாரோட லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். சில நாள் நீங்க லாஸ்ட் ஆன மாரி ஃபீல் பண்ணலாம். சில நாள் எக்ஸாஸ்டடா இருக்கலாம். சில நாள் லோவா இருக்கலாம். சில நாள் பெட்ல கூட எந்திரிக்க முடியாத ஃபீலிங்கா கூட இருக்கலாம். அண்ட் பீஸ்ங்கிறது ஒரு ஸ்கில். இப்போ நம்ம இருக்கிற மைண்ட் செட்டுக்கு பீஸ்ங்கிற ஒரு விஷயத்த லேர்னும் பண்ணிக்கணும். அத ஒன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ப்ரொடெக்ட்டும் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு சில பிராக்டிகலான அட்வைஸ் சொல்லட்டா? என்ன நான் பூமர் மாரி பேசுறேன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா கண்டிப்பா இது உங்களோட லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் எல்லா நாளும் நம்ம மைண்டுக்குள்ள ஓட விட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்ன? நம்ம என்னவா ஆகணும்? நம்ம எப்படி இருக்கணுங்கிறது தானே. ஆனா அத விட்டுட்டு ஒரு டைம் நான் எப்படி இருக்கேங்கிறது கேட்க ஆரம்பிங்க. இப்போலாம் நம்ம லைஃப்க்கு ஃபீலிங் செக் இன்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளோட மந்த்லி ரெஃப்ளெக்ஷன் தான் இயர்லி ரெசல்யூஷனாவே மாறுது இப்போலாம். சின்ன சின்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். ஆனா அது ரொம்ப பெரிய கிளாரிட்டிய குடுக்கும். அண்ட் டூ லெஸ் ஃபீல் மோர். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிஸியா 10 வேலை பண்ணிட்டு இருக்கிறது தானே சக்சஸ்ன்னு. ஆனா கிடையவே கிடையாது. பிஸியா இல்லாம சும்மா இருந்து சக்சஸா இருக்கிறவங்களும் இருக்காங்க. இங்க நான் சக்சஸ்ன்னு சொல்றது நம்மளோட மென்டல் பீஸ. அண்ட் கிரியேட் ஸ்பேஸ் ஃபார் யுவர் அன்சர்டைனிட்டி திங்ஸ். நம்ம எல்லாரோட லைஃப்லயும் பிளான் பண்ண மாதிரி தான் எல்லா விஷயமும் போகணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. அண்ட் உங்களுக்காக சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்த ரீடிஃபைன் பண்ணிக்கோங்க. சக்சஸ்ங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த சொசைட்டி வச்சிருக்கிற ஃபார்முலா தான் உங்களோட லைஃபுக்கும் அப்ளை ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க அத மாத்திக்கலாம். மைண்ட் செட் ஷிஃப்ட்ங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் கண்டிப்பா இருக்கணும். இங்க நான் உங்களுக்கு கோல்ஸ் இருக்க வேண்டாம், ட்ரீம்ஸ் இருக்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா லைஃப வாழ மறந்த ஒரு கோல்ஸ் தேவையில்லைன்னு தான் சொல்றேன். என்னோட 20s எனக்கு கத்துக் குடுத்தது இதுதான். ஹாப்பினஸ்ங்கிற ஒரு விஷயத்த சேஸ் பண்ணக்கூடாது. அத ரெகக்னைஸ் பண்ண கத்துக்கணும். சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷத்த கண்டுபிடிச்சாதான் லைஃப் ரொம்ப ஹெவியா இல்லாம அங்கங்க ஹாப்பினஸோட கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அதே மாரி ரொம்ப மீனிங்ஃபுல்லாவும் இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க லேட் இல்ல. அதே மாரி நீங்க எங்கேயும் லாஸ்டும் ஆகல. ஜஸ்ட் நீங்க உங்களோட பேஸ்ல நடந்து போய்க்கிட்டே இருக்கீங்க. அண்ட் தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் அண்ட் பெர்ஃபெக்ட்லி ஓகே. இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.